ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹரிணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க புக் ஷாப் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. பட் இவங்க வந்து கேரளாவில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதனால் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனையும் நல்லபடியாக படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய பையனும் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவோடையே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கடையை பார்த்துட்டு ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா இவங்களோட தாங்க இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் இப்போ உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்களே வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே எனக்கு ஓகே, ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கமலி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ தாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டதாகவும், ஒரு வருஷத்துலேயே இவங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுனால இவங்க வந்து அவரை வந்து இவங்களால மறக்க முடியாதனால இவ்வளோ வருடம் வந்து திருமணமே பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரிலேஷன்லாம் வந்து இவங்கள உங்களுடைய பாதுகாப்புக்காக திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மந்தங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாபை மட்டும் என்னை விட சொல்லக்கூடாது, இதை ஏற்றுக்கிற மணமகனாக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. தேங்க்யூ.